திமுக ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று அந்த கட்சியின் மகளிரணி செயலாளர் கனிமொழி உறுதியளித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள செல்லம்பட்டியில் திமுக வேட்பாளர் இளமகிழனை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நடைபெற்ற மகளிர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, கடந்த திமுக ஆட்சியில் 7000 கோடி ரூபாய் விவசாய கடன்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கான சுழல் நிதி 50,000 உயர்த்தப்படும் என்று அவர் கூறினார். பழைய குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக 15 நாட்கள் புதிய ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் என்றும் கனிமொழி தெரிவித்துள்ளார். மதுவிலக்கு கோப்பில் முதல் கையெழுத்து இடப்படும் என்றும் அப்போது அவர் கூறினார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கணுங்கிறதா உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. மற்றதெல்லாம் அப்புறம் தான். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான், தலைவருடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாக தான் இருக்கும்.